அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கோர விபத்தில் சிக்கிய சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில விபத்து நடந்த இடத்துல மீட்கப்பட்ட பொருட்கள் குறித்தான தகவல்கள் தற்சமயம் வெளியாகி இருக்கு. கடந்த ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 242 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கிளம்பன சில வினாடிகள்ல கீழே விழுந்து நொறுங்கி பயங்கர விபத்துல சிக்கிச்சு. இந்த விபத்துல விமானிகள், ஹேரோஸ், பயணிகள் உள்ளிட்ட 241 பேர் பரிதாபமா உயிரிழந்த நிலையில விஸ்வாஸ் குமார் என்ற ஒரு பயணி மட்டும் உயிர் பிழைச்சாரு. விமானம் அருகில் இருந்த மருத்துவ விடுதியில விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில அங்கு இருந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலரும் இந்த விபத்தால பரிதாபமா மரணம் அடைஞ்சாங்க. இந்த விபத்துல 270 பேர் உயிரிழந்ததா அரசு தரப்புல அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில விபத்து நடந்த இடத்துல செய்யப்பட்ட மீட்பு பணிகளின் அடிப்படையில அங்கிருந்து என்னென்ன பொருட்கள் கண்டறியப்பட்டது அப்படின்றது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கு. விபத்து நடந்த கொஞ்ச நேரத்திலேயே கட்டுமான தொழில் அதிபர்னு சொல்லப்படும் ராஜு படேல் என்ற நபர் தன்னோட குழுவினருடன் விபத்து நடந்த இடத்துல மீட்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்காரு. விபத்துல சிக்கியிருந்தவங்கள்ல மீட்கும் பணியில இறங்கியிருந்த படேல் குழுவினர் முக்கியமா அந்த இடத்துல இருந்து விபத்துல சிக்கியவர்களோட உடைமைகள் மற்றும் சிதறி கிடந்த விலையுயர்ந்த பொருட்கள் மீட்பதில் கவனம் செலுத்தியிருக்காங்க. அப்போ அங்கிருந்த சுமார் 800 கிராமுக்கு அதிகமான தங்க நகை மற்றும் 80,000 ரூபாய் பணம் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டதா தகவல் வெளியாக இருக்கு. மேலும் விமானத்தில் பயணித்தவர்களோட பாஸ்போர்ட்கள் மற்றும் பகவத்கீதை புத்தகமும் மீட்கப்பட்டிருக்காம். மீட்கப்பட்ட எல்லா பொருட்களும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில மீட்கப்பட்ட எல்லா பொருட்களும் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைக்கப்படும்னு குஜராத் அமைச்சர் ஹர்ஷ் சங்வி தெரிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விபத்துல உயிரிழந்தவங்களோட உடல்கள் DNA மூலம் அடையாளம் காணப்பட்டு உரியவர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது வர 162 உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாகவும் அதுல 120 உடல்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.